ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது கதையோடு தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை டெய்லி பார்க்குறவங்களா இருந்தீங்கனாலும் சரி, புதுதாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம கதைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கதைகளை. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் ஒரு விஷயத்தினால நான் அம்மாக்கிட்டேயும் சரி தம்பிக்கிட்டேயும் சரி திட்டு வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அது என்னோடய திருமண விஷயத்தில் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நான் ஒருத்தரை விரும்பினது தான் எங்கள் ஃபேமிலியிலேயே என்னை வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம். அதற்கு முன்னாடி வரைக்குமே எல்லாமே நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்ட எல்லாருமே ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க. அம்மாவாக இருந்தாலும் சரி, தம்பி, அப்பா எல்லாருமே. ஆனால் அவங்க விரும்பினத்துக்கு மாறாக நான் இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிலேருந்து அவங்க என்னை இது பண்ண ஆரம்பித்தவங்க தான். இப்போ வரைக்குமே அவங்க என்னை வேண்டான்னு தான் சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு திருமணமாகி இப்போ 3 வருடம் ஆகுது. 3 வருடத்துலேயுமே என் கூட பேசுகிறது கிடையாது. ஒரு விசேஷத்துக்கு எதுக்குமே என்னை இன்வைட் பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு தடவை மட்டும் எங்கள் மாமா வீட்டிலேருந்து என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு கல்யாணத்துக்கு போகலை. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளைலாம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போயிட்டு நகை செஞ்சுட்டு வந்தேன். மோதிரம் போட்டுட்டு வந்தேன். என் ஹஸ்பண்ட் நல்லபடியாக என்னை பார்த்துக்கிட்டாலுமே அவங்க அந்த அளவுக்கு என்னை இது பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கு முன்னாடி ரொம்ப என்னை எதுக்காக இருந்தாலும் ஒரு என்கரேஜ் பண்ணுறவங்க செய்கிறவங்களா இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் சம்பாதிச்சப்போ என்னை இது பண்ணவங்க. அதுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயங்களில் உறுதுணையாக இருந்தவங்க. இன்றைக்கி இந்த ஒரு விஷயத்தினால 3 வருஷமாக என் கூட பேசுகிறது கிடையாது. எந்த ஒரு இதுவுமே என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனால் அம்மாவுக்கு என் கூட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்காகவும் தம்பிக்காகவும் அவங்க ஒரு இது பண்ணலை. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு குழந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எல்லோரு மாதிரியுமே ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம அம்மா நம்மளை பார்த்துக்கணும், நம்மளுக்கு கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கிறது நமக்கு இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தில் அவங்ககிட்ட போய் நம்ம ஃபோனில் பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஃபோன் பண்ணாலும் நம்ம குரல கேட்டாங்கன்னா வச்சுருவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, எங்கள் சித்தி பையனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்விடேஷன் சித்தி கொடுத்துருந்தாங்க. சித்தியெல்லாம் எப்போயாச்சும் ஃபோன் பண்ணுவாங்க. ரொம்ப பேச மாட்டாங்க. இருந்தாலும் எப்போயாச்சும் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாச்சும் ஃபோன் பண்ணுவாங்க. ஏதாச்சும் கோயிலுக்கெல்லாம் போனால் அந்த விசேஷம் இது மாதிரின்னு சொன்னால் சொல்லுவாங்க, வா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் சித்தி என்கிட்ட பேசுவாங்க. அப்போ பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தப்போ எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டாங்க. இப்போது 5 ஆக போகுது சித்தி அப்படின்னோடனே, உங்கள் குடும்பம் மாதிரி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பேச ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னோடனே, இப்போ அவங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது. நல்லா சம்பாதிக்கிறாங்க, இப்போ வீடு இருக்குது, காரு எல்லாமே ஒன்று, எந்த விதத்துலேயுமே இது பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ எவ்வளோ ஒரு இதில் போனவங்களாம் வெளிநாட்டிலே போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, செய்கிறாங்க. அவங்களாமே இது பண்ணிடுறாங்க. இவங்க என்னென்னா வேறு மொழிக்காரவங்கள கல்யாணம் பண்ணுறாங்க, வேறு இதுக்காரவங்கள கல்யாணம் பண்ணிடுறாங்க, வேறு நாட்டுக்காரங்களே கூட கல்யாணம் பண்ணிடலாம். அதெல்லாம் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ எல்லோரும் மாறிட்டாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா என் அக்கான்னு சொல்லலை, அக்காவுக்கு தைரியம் கிடையாது. உங்கள் அப்பாவும் தம்பியும் என்ன பண்ணிட போகிறாங்க, பேசுனா பேசிட்டு போகிறாங்கன்ட்டு நம்ம பொண்ணை பார்ப்போம் பண்ணுவோன்ட்டு அந்த ஒரு எண்ணம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி எங்கள் சித்தியே கோவப்பட்டாங்க. நானும் 3 வருஷமாக சொல்லி பார்த்துட்டேன், நம்ம பொண்ணு தானேக்கா, விரும்பின வாழ்க்கையே இது பண்ணிக்கிட்டா, இதில் என்ன இருக்குது, இதில் நம்ம பேசுகிறதுல ஒன்றும் இல்லை, நல்ல வாழ்க்கையை தானே அவள் செலக்ட் பண்ணியிருக்கா, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். ஆனால் உங்கள் அம்மா எப்போ கேட்டாலும் அவர் பேசுவார், அவன் திட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் சொல்கிறாளே தவிர, நம்ம பொண்ணை பேசுனா திட்டினா திட்டிட்டு போகிறானுங்க. எத்தனை நாள் திட்டுவார் உங்கள் அப்பா? ஒரு நாள் திட்டுவார், ஒரு வாரம் திட்டுவார். அப்புறம் என்ன நினைப்பாரு, சரி அவள் பொண்ணை அவள் பார்க்க போகிறான்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு இது பண்ண போகிறாரு. ஆனால் உங்கள் அம்மா அந்த சொன்ன ஒரு விஷயத்தையே சொல்லிக்கிட்டு 3 வருஷமாக நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்படி தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க சித்தி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன்.
சித்தியும் சரி நான் சாப்பிட்றேன், நானே சமைக்கிறேன் அப்படின்னாங்க. இல்ல, இல்ல நான் ஒருத்தவங்க கிட்ட பக்கத்தில வந்து வீட்ல சமையல் செஞ்சு இது பண்றாங்க. யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்க என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா, இங்கே தான் நான் வாங்கி குடுப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு சமையல் ஒழுங்கா செய்ய மாட்டேன். உங்களுக்கே தெரியும். அதனால.